வணக்கம். தாவேகா தரப்பில் கரூரில் நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு இரங்கல் செய்தி கூட வெளியிடல, போஸ்ட் கூட அடிச்சு விடல. யாருமே தாவேகா நிர்வாகிகள் யாருமே போய் பார்க்கவே இல்ல. அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. விஜய்க்கு வந்து கைது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற மாரி ஒரு பேச்சு ஓடிக்கிட்டே இருக்கு. புஸ்லி ஆனந்த், சிடி நிர்மல்குமார் இவங்களுடைய ஜாமீன் மனுவெல்லாம் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அதனால அவங்களும் பயத்தில் இருந்துக்கிட்டே இருக்காங்க. அதேபோல் வந்து கரூருக்கு விஜய் போகணும் அப்படின்னு ஆசை இருந்தாலும் அப்படி போகாதீங்க. போனீங்கன்னா உங்கள் உயிருக்கே பாதுகாப்பு இல்ல. ஒரு பாதுகாப்போடு தான் நம்ம போய் ஆகணும் சம்மந்தப்பட்ட இடத்துக்கு. அப்போ தான் வந்து நம்மனால வந்து அங்கே நிற்க முடியும். இல்லை அப்படின்னா மக்கள் வேறு யாராவது உள்ளே பூந்து நம்ம சொன்ன மாதிரி ஒரு பில்டப் கொடுத்த மாதிரி ஏதாவது ஒரு தகராறு பண்ணி பிரச்சனையை பண்ணி விட்ருவாங்க. அப்புறம் அதுக்கும் அந்த சம்பவத்துக்கும் நம்ம தான் பொறுப்பேற்கிற மாதிரி ஆகிடும். அதனால் போலீஸ் பாதுகாப்பு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் ஆரோக்கியசாமி விஜய்க்கு வந்து அட்வைஸ் பண்ணியிருக்கிறாரு. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கிற அருண்ராஜ் இவர் வந்து நம்ம போய் கண்டிப்பாக போய் அந்த பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கிறது நல்லது. இல்லை அப்படின்னா தொடர்ந்து இந்த பிரச்சனை விவாத பொருளாகவே இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதுக்கு இடையில் வந்து கமலஹாசன் வந்து நேற்று போய் அந்த கரூருக்கு செஞ்ச சம்பவம் பாதிக்கப்பட்ட மக்களை எல்லாத்தையுமே நேரடியாக சந்தித்து பேசி அவங்களுக்கு ஆறுதலாக ₹1,00,000 பணம் கொடுத்துட்டு வந்திருக்கிறார். இதை தான் வந்து அருள்ராஜுக்கு வந்து புரிஞ்சிருக்குது. டக்குன்னு என்ன செஞ்சுட்டாரு, இந்த சமயத்தை பயன்படுத்தி நீங்கள் அந்த ஸ்பாட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி கமலஹாசனும் போகிற சமயத்தில் அருண்ராஜும் போய் அங்கே வந்து பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்கிறாரு. அவங்கள்ட்ட எல்லாத்துட்டையும் பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட அருண்ராஜ் பேசும்போது இவங்க பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட வந்து வீடியோ காலில் வந்து விஜய் பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இப்போது காவல்துறை வந்து பாதுகாப்பு அனுமதி கொடுத்தா கண்டிப்பாக வந்து விஜய் வந்து நேரடியாக சம்மந்தப்பட்ட இடத்துக்கு போய் கண்டிப்பாக வந்து மக்களை சந்திப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இவங்க திரும்பவும் அழுத்தம் திருத்தமாக சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, எங்களுக்கும் தாவேகாவுக்கும் இந்த சம்பவத்துக்கும் சம்பந்தமே இல்லை. இது வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டியது காவல்துறை அரசு அதிகாரிகள் மேலே தான் எடுக்கணும். நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கார்த்திபன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்று தொடுத்துருக்கிறார். அந்த வழக்கில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாதுங்க. எங்களுக்குமே அதுக்குமே அந்த விஷயத்துக்குமே சம்மந்தம் கிடையாது. நாங்கள் அதில் வந்து துளி கூட எங்களுக்கு கட்டுப்பாடோடு தான் நாங்கள் கட்சியை வச்சு வழி நடத்திக்கிட்டு இருந்தோம். ஆனால் இவங்க வந்து செஞ்சவங்க தவறாக பண்ணியிருக்காங்க. அதிகாரிகள் அனுமதி கொடுத்தது தப்பு. அது இல்லாமல் குறுகலான இடத்துல அனுமதி கொடுத்தது ரொம்ப தப்பு. 2வது பாதுகாப்பு ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் வந்து சரியாக செய்யலை. மாவட்ட நிர்வாகம் தான் இவ்வளோ கும்பல் வருதுன்னா அவங்க தான் தண்ணி கொடுத்துருக்கணும். அவங்க தான் முடிஞ்ச சாப்பாடு கூட கொடுத்துருக்கணும். அதே போல் காவல்துறையுமே செய்யவே இல்லை. இது வந்து விபத்து தான். இந்த விபத்தை ஏற்படுத்தினதுக்கு சரியான ஒரு பாதுகாப்பு இல்லாதது தான். இதுக்கு பொறுப்பேற்றுக்க வேண்டியது மாவட்ட ஆட்சியர், அப்படி காவல்துறை கண்காணிப்பாளர், கரூர் மாவட்ட காவல் ஆய்வாளர்கள் இவங்க தான் வந்து அவங்க கடமையை செய்ய தவறிட்டாங்க. அதனால தான் இந்த விபத்து ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. உயர்நீதிமன்றத்தில் கொடுத்துருக்காரு. அதிகாரிகள் அவங்களுடைய வேலையை செய்யலை. நாங்கள் வந்து சரியாக தான் எங்கள் வேலையை பார்த்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் ஏற்றுக்க முடியுமா? ஏற்கனவே நீதிமன்றம் கடுமையாக திட்டி அனுப்பிச்சுட்ருக்குது. வழக்கறிஞர்கள்னால் ஒரு அளவுக்காவது ஒரு நியாயமாக பார்த்து பேசணும். எதுவுமே இல்லாமல் நாங்கள் எங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வர வரைக்கும் நாங்கள் எங்களுக்கு சாதகமான விஷயங்களை அந்த சம்பவத்தையே மாற்றி பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது. அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்ருக்காங்க. இது ஒரு சைடு ஓடிக்கிட்டு இருக்குது. ஏன் கார்த்திபன்லாம் இப்படி பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. இது எப்படி வந்து இப்போ தாவேகாவோட அனுமதி இல்லாமல் அவர் வந்து வழக்கு தொடுத்துருக்காரா அப்படின்னு தெரியல. ஏன்னா அரசு அதிகாரிகளையும் காவல்துறையும் வந்து குற்றச்சாட்டு சொல்லவே முடியாது. அவங்க இல்லை அப்படின்னா அன்றைக்கி காவல்துறையில் வந்து ஆட்கள் இல்லை அப்படின்னா அன்றைக்கி இன்னும் இறப்புகள் அதிகமாக இருக்கும். அப்படியே அந்த கும்பலுக்குள்ளே பூந்து மயக்கப்பட்டு விழுந்தவங்கள்ட்ட நீ பக்கத்தில் நிற்கிறவங்களெல்லாம் தள்ளி விட்டு அவங்கள காற்று வர வைக்கிறதுக்கு, அது இல்லாமல் ஒரு பையனை வந்து ஒரு பெண் போலீஸ் வந்து வாயில் வச்சு ஊதி அவங்களுக்கு வந்து முதலுதவியெல்லாம் செய்கிற அந்த விஷயங்களெல்லாம் பார்க்கும்போது காவல்துறை வந்து நல்லா தான் செயல்பட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். தொடர்ந்து வந்து தாவேகா வந்து காவல்துறையை குற்றம் சொல்கிறத நிப்பாட்டிட்டு குற்றத்துக்கு பொறுப்பேற்றுக்கிறது நல்லது. ஏன்னா இந்த சம்பவம் வந்து கரூரில் மட்டும் நடக்கலை. தொடர்ந்து அவர் எங்கெங்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணாரோ அந்த இடங்கள் எல்லாமே நடந்துட்டு தான் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர் ஏன் பொறுப்பேற்றுக்க தயங்குறாரு அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கேள்வி மட்டும்தான் வைக்கிறாங்க. இது பார்க்கலாம். தொடர்ந்து இன்னமும் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்குது. சரி, அதுக்கப்புறமா இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3வது மிக முக்கியமான விஷயம், எடப்பாடி பழனிசாமி திடீர்னு மாவட்ட செயலரோட ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டிருக்கிறாரு. என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ விஜய் இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நெருக்கடியான இடங்களில் அது மக்கள் அதிகமான டிராஃபிக் இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் வந்து எப்பயுமே பிரச்சார கூட்டம் போடுறீங்க. இனிமேல் அந்த இடத்துல தேசிய சாலை, மாநில நெடுஞ்சாலை இந்த இடங்களில் வந்து நீங்கள் வந்து பிரச்சாரமே பண்ணக்கூடாது.
அப்படின்னு எல்லா கட்சிக்குமே நீதிமன்றம் வந்து ஒரு கட்டளையை கொடுத்துட்டாங்க. அதனால் இப்போ இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால ஒரு பொதுக்கூட்டம் மாதிரி தான் போட்டாகணும் அப்படிங்கிற சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி இருந்தார். ஏன்னா அவரெல்லாம் வந்து அந்த நெடுஞ்சாலைகளில் வந்து மெயினான இடங்களில் வந்து நின்றுக்கிட்டு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு ஆம்புலன்ஸை விடாத, ஆம்புலன்ஸில் வந்து எம்டி ஆம்புலன்ஸ் வந்து அவனை அடித்து அவனையே அதே ஆம்புலன்ஸில் தூக்கி போட்டு டிரைவர் அனுப்பிச்சி விடு அப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பித்தார். இந்த மாதிரி வந்து அது இல்லாமல் காவல்துறை எனக்கு போதுமான பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாரு. காசு கூட்டிகிட்டு வர கும்பலுக்கு என்ன பாதுகாப்பு வேண்டி கிடக்குது? அவங்களே சும்மா நின்றுட்டு அவங்க பாட்டு போயிட்டே இருப்பானுங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான். விஜய்க்கு வந்தது வந்து ரசிகர்கள், தொண்டர்கள், அவங்க ஓட்டா போடுவாங்களான்னா அதெல்லாம் தெரியாது. விஜயை பார்க்கணும், சினிமாவில் பார்த்து ஒரு கதாநாயகன் நேரில் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம், அந்த எண்ணத்தினால தான் அதுவும் அதனால தான் அந்த கும்பல். அது இல்லாமல் விஜய் வந்து அப்போயே வந்து பஸ்ஸில் வரும்போதே அந்த ஸ்க்ரீன்லாம் இழுத்து விட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வராமல் நேரடியாக வந்திருந்தாருன்னா மக்கள் அங்கங்கே பார்த்துட்டு அப்படியே விலகி போயிருப்பாங்க. அதெல்லாம் செய்ய தவறிட்டார். அதுதான் அவ்வளோ பெரிய விபத்து. அதனால தான் பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே ஒரு கட்டுப்பாடு இருக்குது. இந்த கட்டுப்பாடுபடி இப்போ எடப்பாடி பழனிசாமி இப்போ இந்த முக்கு சந்து அப்படி இப்படிலாம் கேட்க முடியாது. காவல்துறையை அன்னமே அனுமதி கொடுக்க முடியாது. காவல்துறையை இவங்க குற்றச்சாட்டு சொல்ல முடியாது. ஏன்னா எப்போ பார்த்தாலும் காவல்துறை எங்களுக்கு அதிகமான கட்டுப்பாட்டை விதிக்குது, நிபந்தனைகளை விதிக்கிறாங்க, நாங்கள் கேட்குற இடத்த கொடுக்க மாட்டேறாங்க, எல்லாம் ஊருக்கு வெளிக்கு ஒதுக்குப்புறமாக போய் போங்க அப்படின்னு சொல்லி வெட்டி விட்டுறணும். இல்லை அப்படின்னா நாங்கள் மக்களை தானேங்க சந்திக்கிறோம், மக்கள்கிட்ட தானேங்க நாங்கள் பிரச்சாரம் பண்ணோம்னா நீங்கள் மக்களை சந்திங்க, மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணுங்கள், எங்கேயோ போங்க, நீங்கள் ஒரு பொதுக்கூட்டம் போட்டு நடத்திக்கங்க, எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனே இல்லை அப்படிங்கிற மாதிரி காவல்துறை இனிமேல் எடுத்தறிஞ்சு பேச ஆரம்பிச்சிருவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 170 தொகுதிகளுக்கு மேலே வந்து எடப்பாடி பழனிசாமி இப்போ பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாரு, கும்பல் காட்டியிருக்கிறாரு, ஏகப்பட்ட பணத்தை செலவு பண்ணிட்டாரு. திரும்பவும் அடுத்த கட்ட பிரச்சாரத்தை வந்து 10ஆம் தேதியிலேருந்து ஈரோட்டில் துவங்குறதுக்கான ஒரு வேலை இறங்கியிருக்காரு. அதனால் பார்த்திங்கன்னா இப்போ சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் இந்த மாவட்டங்கள்லேயும் வந்து இப்போ அவர் வந்து பிரச்சாரம் பண்ணி ஆகணும். ஆனால் இப்போ வந்து நெருக்கடியான பிளேஸில் வந்து தான் நம்ம பிரச்சாரம் பண்ணுவோம். இப்போ அந்த இடத்துல நீதிமன்றம் அனுமதி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னே ஒன்றும் புரியலை. இப்போ என்ன செய்ய முடியும்? இப்போ இல்லைன்னா ஒரு தனியார்னா ஒரு மைதானம் பார்க்கணும், இல்லை மாவட்டத்துக்கு ஒதுக்குப்புறமான ஒரு இடங்களை பாருங்கள், தேர்ந்தெடுங்க. அந்த இடங்களில் நம்ம வந்து கும்பலை அங்கே கூட்டிகிட்டு வந்து நம்ம வந்து பிரச்சாரம் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. இது சம்மந்தமாக தான் ரொம்ப டிஸ்கஷன் பண்ணியிருக்காரு. ஜூன், ஆகஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா மாவட்ட செயலர் கூட்டத்தில் வந்து இந்த மாதிரி கட்சி பணிகளில் வந்து நீங்கள் சுறுசுறுப்பாக இறங்கி செயல்படணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். இன்னமும் பார்த்திங்கன்னா எங்கேயுமே பெருசாக பூத்து கமிட்டி கூட அமைக்கலை. இவர் மட்டும்தான் பிரச்சாரத்துக்கு போகிறாரு, கும்பல் காட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிறாரு, அவ்வளோதான். இன்னும் பூத்து கமிட்டி கூட அமைக்க முடியல. கட்சியில் யாருமே பெருசாக வந்து இறங்கி செயல்படலை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவர் ஆலோசனை கூட்டம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கிறாரு. இதை பார்க்கும்போது என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இப்போ இவங்களை நம்பி ஒன்றுமே பிரயோஜனப்படாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கும் வந்துட்டார். இனிமேல் கூட்டம், கும்பல் இதெல்லாம் காட்டணும் அப்படின்னோம்னா அதிமுக நிர்வாகிகளை நம்புறது வேஸ்ட்டு. ஏன்னா காசை வாங்கிட்டு பாதி காசை ஆட்டையை போட்டுட்டு ஓடி போயிடுறாங்க. என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு அவங்களும் வந்துட்டாங்க. அதனால் கூட்டணி கட்சியான பாஜகவோட ஒரு ஆதரவை கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு குறைந்த காசில் வந்து அவங்க வந்து கும்பல் காட்டுறதுக்கு இப்போ ஆட்கள் ரெடியாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏற்பாடை வந்து எடப்பாடி பழனிசாமி செய்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 50 வருஷம் ஆச்சு அந்த கட்சியை ஆரம்பித்து. கட்சி தொடங்கி 50 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. 30 வருஷம் ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி. இந்த கட்சியோட நிலைமையை பற்றியா? ஒரு 10,000 பேர்த்த கூட ஒரு நிர்வாகிகளால் கூட்டிகிட்டு வர முடியல. அவ்வளவு கேவலமாக போச்சு. நம்ம காசு கொடுத்து கூட்டிகிட்டு வாங்க ஏன்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஆனால் காசு கொடுத்து கூட்டிகிட்டு வாங்கடானாலும் 2000 பேரை கூட்டிகிட்டு வந்துட்டு 8000 பேர் காசை வந்து ஆட்டையை போட்டுட்டு போயிடறானுங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? இவங்களை நம்பி கட்சியை எப்படி வளர்க்க முடியும்? எப்படி வந்து நம்ம திரும்ப முதலமைச்சராக முடியும்? அப்படிங்கிறது தான் எடப்பாடி பழனிசாமியோட எண்ணமாக இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு இப்போ கட்சி நிர்வாகிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மன உளைச்சலில் இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமியோட செயல்பாடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ அமைச்சர் மூர்த்தி இருக்கிறாரில்ல, அவர்கிட்ட வந்து தான் செல்வராஜ் ஒரு ரெக்வெஸ்ட் ஒன்று வச்சார். அவருடைய 200 கோடி ரூபாய் ஆட்டையாக போட்டு, சொந்தக்காரனே ஆட்டையாக போட்டு போயிட்டான். அவர் காவல்துறையில் புகார் கொடுத்தா இந்த பணம் எங்கிட்ட இருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சு அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வரும். இதை எடப்பாடி பழனிசாமிகிட்ட போனால் எடப்பாடி பழனிசாமி என்ன செய்வார்? எனக்கு தெரியாமல் இவ்வளோ பணம் வச்சுருக்கியா, எல்லாத்தையும் கொடு அப்படின்னு சொல்லி ஆட்டையாக போடுறதுக்கான முயற்சியும் பண்ணுவார். எந்த ஸ்டெப்பும் எடுக்க மாட்டார். எடப்பாடி பழனிசாமியை நம்பி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு செல்லூராஜுக்கும் தெரியும். அவர் என்ன செஞ்சார்? டக்குன்னு உடனே அமைச்சர் மூர்த்திகிட்ட போய், அண்ணே இது மாதிரிண்ணே நம்ம பணத்தை நம்ம ஆட்டையை போட்டு போயிட்டானுங்கண்ணே, தேர்தலுக்காக வச்சுருந்தேண்ணே, கொஞ்சம் சொல்லுண்ணே, அதை கொஞ்சம் கண்டுபிடிச்சி சொல்லுண்ணே. ஏன்னா காவல்துறையில்கிட்ட வந்து புகார் கொடுக்கலாம், கொடுத்தா வந்து அதுக்கு பெரிய பிரச்சனை ஆகுண்ணே அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு அவர் என்ன செஞ்சார்? மூர்த்தி அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி காவல்துறையில் எஃப்ஐஆர்லாம் பதிவு போடாமல்
யார் யார் என்ன அப்படி எங்கே இருந்து பணம் இருந்துச்சு அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் கேட்டு அது நடவடிக்கை எடுத்து ஒரு வாரத்துக்குள்ளேயே எல்லாமே வந்து முடிச்சிருச்சு. பணமே வந்து எந்த பணத்தை எடுத்துகிட்டு எவன் ஓடி போனான்னா அவன் கொஞ்சம் கூட செலவு பண்ண முடியாமல் அப்படியே 200 கோடி கொண்டாந்து கொடுத்துட்டாங்க. அப்படியே செல்வராஜ் கையில் கிடச்சிருச்சு. அதனால அவர் நன்றி விசுவாசத்தோடு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை இப்போ திமுகவுக்கு ஆதரவான ஒரு மனநிலையில் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அவரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது நான் வந்து எடப்பாடி பழனிசாமி நாலேஜ் வரைக்கும் போயிருக்கு. எடப்பாடி பழனிசாமி வந்து ஏற்கனவே வந்து ஐயப்பன் இருக்கார்ல, உசிலம்பட்டி ஐயப்பன், அவர் வந்து இப்போ ஓபிஎஸ் சைடு போயிட்டார். அவரை வந்து கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி செல்லூராஜுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தாரு. அவரை ஏன் நான் கூட்டிகிட்டு வரணும், அவர் விருப்பப்பட்டால் அவரே வரட்டும், கூட்டிகிட்டு வர அளவுக்கு கட்சி கேவலமாக இருக்குதா அப்படிங்கிற மாதிரி செல்லூராஜ் எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்லிட்டாரு. இதனால வந்து அவருக்கு கடுப்பு. கட்சியிலேருந்து வெளியே போனவங்கள திரும்பவும் கட்சிக்குள்ளே கொண்டு வர்றது கூட செல்லூராஜ் வந்து ஒரு தயக்கம் காட்டிக்கிட்டு இருக்காரு. நம்ம இவர் எப்படி நம்புறது அப்படிங்கிற மாதிரி தெரியாமல் இப்போ செல்லூராஜ் மேலேயும் கோவத்தில் இருக்கிறார். எப்படி செங்கோட்டையன் மேலே இருந்தாரோ அதே போல் செல்லூராஜ் மேலேயும் கோவத்தில் இருக்கார். செல்லூராஜுக்கும் வந்து அவருடைய மாவட்ட செயலாளர் பதவியில் இருக்கிற இடங்களில் வந்து 2-3 இடங்களை பிரித்து செல்லூராஜோட அதிகாரத்தில் ஒரு கட்டுப்பாடு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு எடப்பாடி பழனிசாமி வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுதான் அரசியலில் நடந்த முக்கியமான சம்பவங்கள். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசித்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.